அனைவருக்கும் வணக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசமெங்கிலும் மோடி அலை கரை தாண்டி வீசி கர்ஜித்தது. தமிழகத்தில் கை நிறைய கட்சிகளுடன் பெரிய வெயிட்டான கூட்டணியை உருவாக்கியிருந்தது அந்த கட்சி. இருப்பினும் அந்த கூட்டணி சார்பில் பொன் ராதாகிருஷ்ணனும் அன்புமணியும் மட்டுமே வென்றனர். மற்ற அனைத்து தொகுதிகளையும் அள்ளினார் ஜெயலலிதா. பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பின் தமிழகத்திற்கு நெருடலான பாதையில் அவர்கள் பயணிப்பதாய் கூறி மிக கடுமையான கோபத்துடன் வைகோ வெளியே வந்தார். பாஜக அரசின் பதவியேற்பு விழாவிற்கு அப்போதைய இலங்கை அதிபரான ராஜபக்சே இந்தியாவிற்கு வந்தபோது மோடியை நோக்கி வைகோ உதிர்த்த வார்த்தைகள் கொதிப்பானவை. எதற்கெடுத்தாலும் பாசிச பாஜக அரசு என்று போட்டு பொழப்பதையே வைகோ வேலையாக வைத்திருந்தார். என்றுமே எதிரியாக இருக்கும் திமுக திட்டுவதை விட நட்பிலிருந்து விலகி போன வைகோ கொட்டும் வார்த்தைகள் தான் மோடி டீமை ஏகத்துக்கும் எரிச்சலும் கோபமும் கொள்ள வைத்தன. அதிலும் அடுத்து திமுக கூட்டணிதான் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு வைகோ ஏவும் அஸ்திரங்கள் மோடி அமித்ஷா தரப்பை அநியாயத்திற்கு ரணப்படுத்துகின்றன என்று தகவல். தங்கள் கூட்டணி வெல்ல வேண்டும் எனும் வேகத்திலேயே முக்கிய எதிராளியான பாஜகவை மிக வன்மையாக வைகோ சாடி தள்ளுவதாக மத்திய உளவுத்துறையே ஸ்பெஷல் குறிப்பு அனுப்பியுள்ளது. விளைவு, சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர்கள் சிலரை அழைத்த அமித்ஷா, தமிழ்நாட்டில் நாம் ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்போம், அது வேறு கதை. ஆனால் திமுக கூட்டணியில் யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் கவலை இல்லை. வைகோ போட்டியிட்டால் அவர் தோற்றே ஆக வேண்டும். ஒருவேளை அவர் நிற்காமல் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் அவரது கட்சிக்காரர்கள் யார் நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும். மொத்தத்தில் மதிமுகவுக்கு வெற்றியே கிடைக்கக்கூடாது. வழக்கம் போலவே அதிர்ஷ்டமில்லாத கட்சி என்று அது பெயர் வாங்க வேண்டும். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடாது. வைகோவை பற்றி தொடர்ந்து சாடுங்கள். அவருடைய தவறுகளை, சறுக்கல்களை, கூட்டணி மாறும் குணத்தை சாடுங்கள். நாம இல்லாமல் மக்களாகவே மதிமுகவை வெறுக்கும் நிலையை உருவாக்குங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இதன் நீட்சியாகத்தான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் வைகோவை வறுத்தெடுத்து விட்டார் தமிழிசை. மோடி வருகையை எதிர்த்து கருப்பு பலூன் பறக்க விட்ட வைகோவை சுட்டிக்காட்டி இந்த மண்ணை தன்னுடைய மண் என்று பெருமை பேசிக் கொள்வார் வைகோ. ஆனால் மதுரை எய்ம்ஸில் சொந்த தொகுதி மக்களே மருத்துவம் பெறுவதை விரும்பாமல் இந்த திட்டத்தை எதிர்க்கிறார், அசிங்கப்படுத்துகிறார். மக்கள் நல திட்டத்தை எதிர்க்கும் வைகோவை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். அவருக்கு அரசியலில் எந்த நாளும் வீழ்ச்சிதான் என்று வெளுத்து விட்டார். தமிழிசை துவங்கியிருக்கும் இந்த டெரர் தாக்குதல் தொடரும் என்கிறார்கள். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழி. நன்றி.